की किताब में आगे बढ़ेंगे तीसरा अध्याय में நாம் யாத்திராகமத்தின் புத்தகத்தின் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் முன்னேறி செல்லலாம். लेकिन अभी ये मूसा उस जलती हुई झाड़ी के ओर आगे बढ़ रहा है. இப்பொழுது அங்கே மோசேயானவன் அந்த ஜுவாலித்து எரிகிற அந்த முட்செடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறான். आप थोड़ा मन में कल्पना करके देखें. நீங்கள் மனதிலே கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். मूसा भी एक साधारण चरवाहा है. மோசே என்பவன் ஒரு சாதாரணமான ஆட்டிடையராகத்தான் அங்கே இருக்கிறான். जिन बातों को उसने 40 साल तक सिखा था वो सारी बातों को भूल के बैठा हुआ है. எந்த காரியங்களை 40 வருடங்களாக கற்றுக்கொண்டானோ அவைகளை எல்லாம் மறந்த நிலைமையிலே இங்கே காணப்படுகிறான். 40 साल के पहले का धून खत्म हो चुका है. 40 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த இந்த வைராக்கியம் எல்லாம் போய்விட்டது. 40 साल के पहले का जो विश्वास था, जो भरोसा था, वो सब खत्म हो चुका है. 40 வருடங்களுக்கு முன்பதாக இருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அங்கே அவனுக்குள்ளே காணப்படவில்லை. 40 साल के पहले अपने बारे में जो सोच बैठा था वो सब मिट चुका है. 40 வருடங்களுக்கு முன்பதாக தன்னை குறித்து எப்படி எல்லாம் நினைத்திருந்தானோ எல்லாவற்றையும் மறந்திருக்கிறான். अपने जीवन के मकसद को पहले जानता था, लेकिन अभी 40 साल के अवस्था में सारी बातें खत्म हो चुकी है. தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை 40 வருடங்களுக்கு முன்பதாக அறிந்திருந்த மோசேதான், ஆனால் இப்பொழுதோ அந்த 40 வருடங்களாக அவன் மறந்து இருக்கிறான். और इसका मतलब बिल्कुल एक ऐसा क्षेत्र में वो पाया जाता है कि जहां कोई उम्मीद नहीं उस जगह में पहुंच गया है. அதாவது எந்த இடத்திலே எந்த ஒரு நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு மோசே இப்பொழுது வந்திருக்கிறான். परमेश्वर उसके जीवन में एक नई बातों को शुरू करना, सारी बातों को नई तरीका से उसके अंदर उत्पन्न करना है. இப்பொழுது இந்த இடத்திலே மோசேயின் வாழ்க்கையிலே தேவன் எல்லாவற்றையும் புதிதாக ஆரம்பிக்க வேண்டும். एक और बार थोड़ा सा इस बात को मन में देखिएगा. இப்பொழுது கொஞ்சம் ஒரு முறை இந்த காரியங்களை மனதில் வைத்து பாருங்கள். 40 साल तक सामर्थ के साथ, विद्या के साथ था. 40 வருடங்களாக அங்கே வல்லமையோடும் கல்வியோடும் இருந்தவன் மோசே. और धून अपने लोगों के लिए रखा था. தன்னுடைய சொந்த ஜனத்துக்காக வைராக்கியமும் கொண்டிருந்தவன். कुछ करने के लिए उसके अंदर मनसा था. எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் என்று சொல்லி மோசே எண்ணி இருந்தான். लेकिन जरूर उसने गलत तरीका को अपनाया, परंतु धून तो था. அவன் தவறான முறைமையை சாதிப்பதற்கு கையாண்டாலும் அவனுக்குள்ளே வைராக்கியம் இருந்தது உண்மையே. परंतु अभी सारी बातें मिट चुका है. ஆனால் இப்பொழுதோ அந்த எல்லா காரியங்களும் அவனுடைய வாழ்க்கையிலே அழிந்து போய்விட்டன. किसी तरह जिंदगी काटेंगे, எப்படியாவது வாழ்க்கை நடத்துவோம். क्योंकि शादी हो गया, ஏனென்றால் திருமணம் ஆயிற்று, 2 बच्चे हो गए, 2 பிள்ளைகள் ஆயிட்டாங்க, कोई काम पेट भरने के लिए कोई धंधा है, வயிறு நிரப்புவதற்கு வேலையும் இருக்கிறது. अभी जीवन में कोई मुद्दा नहीं है उसके लिए. அவனுக்கு வாழ்க்கையிலே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நோக்கமே இல்லாதவனாய் இருக்கிறான். एक खाली बर्तन के रूप में मूसा पाया जाता है. ஒரு வெறுமையான பாத்திரத்தை போல மோசே காணப்படுகிறான். अभी प्रभु को ये सारी बातों को नवीनीकरण में लाके नया उम्मीद को खड़ा करना, नया मकसद को लाना है, नई बातों को उसके अंदर लाना पड़ेगा. இப்பொழுது தேவனுக்கு எல்லாவற்றையும் புதிதாக்கி ஒரு புதிய நோக்கத்தை அவனுக்குள்ளாக கொடுக்க வேண்டும், ஒரு புதிய காரியத்தை அவனுக்குள்ளாக செய்ய வேண்டும், ஒரு புதிய திட்டத்தை மோசேக்கு இப்பொழுது சொல்ல வேண்டும். ऐसे एक व्यक्ति के साथ किस प्रकार परमेश्वर बर्ताव करता है, थोड़ा मैं आपको दिखाने के लिए चाहता हूं. இப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு ஆண்டவர் எப்படி அங்கே ஈடுபடுகிறார் என்று சொல்லி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 4, 5, 6 पद को पढ़ेंगे. 3ஆம் அதிகாரத்தினுடைய 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். अब ये निर्गमन 3 अध्याय का 4, 5, 6 पद को पढ़ेंगे. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசிக்கலாம். जब यहोवा ने देखा कि मूसा देखने को मुड़ा चला आता है, तब परमेश्वर ने झाड़ी के बीच से उसको पुकारा, हे मूसा, हे मूसा. मूसा ने कहा, क्या आज्ञा? उसने कहा, इधर पास मत आ और अपने पाँव से जूतियों को उतार दे, क्योंकि जिस स्थान पर तू खड़ा है वह पवित्र भूमि है. फिर उसने कहा, मैं तेरे पिता का परमेश्वर और अब्राहम का परमेश्वर, इसहाक का परमेश्वर और याकूब का परमेश्वर हूँ. तब मूसा ने जो परमेश्वर की ओर देखने से डरता था अपना मुंह ढांप लिया. यहाँ पर प्रभु अपने को एक नए तरीका से इंट्रोड्यूस करने की आवश्यकता पड़ रहा है. இங்கே ஆண்டவருக்கு மோசேக்கு முன்பதாக தன்னை ஒரு புதிய முறையிலே அங்கே வெளிப்படுத்துவதற்கு ஒரு அவசியம் உண்டாகிறது. 40 साल से उसको परमेश्वर के लोगों के साथ कोई संबंध नहीं है. மோசேக்கு இப்போது 40 வருடங்களாக
தேவ ஜனங்களோடு எந்த தொடர்பும் இல்லாதவனாக இருக்கிறான். उन दिनों में लिखित वचन भी नहीं था. அந்த நாட்களிலே எழுதப்பட்ட வசனங்களும் கிடையாது. लोग एक दूसरे से ही परमेश्वर की जानकारी को मुंह के द्वारा प्राप्त करते थे. ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவருடைய அறிவை ஆண்டவருடைய காரியங்களை மற்றவர்கள் வாயின் மூலமாக தான் கேட்டறிந்தார்கள். थोड़ा समझ लीजिएगा, इब्राहिम ने परमेश्वर को आमने सामने देखा था. கொஞ்சம் இப்பொழுது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆபிரகாம் தேவனை முகமுகமாக தரிசித்தான். इसी बात को यीशु कहता है. இதை இயேசுவும் சொல்லுகிறார். इसलिए उसने जो अनुभव परमेश्वर के साथ होता था उसको अपना पुत्र को बताया. இது நிமித்தமாக ஆபிரகாம் தன்னுடைய தேவனோடு இருந்த அனுபவத்தை தன்னுடைய மகனுக்கும் சொல்லுகிறான். किस प्रकार परमेश्वर ने बातचीत किया, எப்படி என்னோடு ஆண்டவர் பேசினார், किस प्रकार सोदोम गोमोरा के नाश के बारे में परमेश्वर ने उसको बताया, எப்படி சோதோம் கொமோராவினுடைய அழிவை குறித்து ஆண்டவர் எனக்கு சொன்னார், किस प्रकार उसको भिन्न भिन्न जगहों में खतरा में होने से बचाया, எப்படி அவர்களை வேறு வேறு இடங்களிலே ஆபத்தில் இருந்தார்கள் ஆண்டவர் காப்பாற்றினார், मिस्र देश में कैसा बतलाया, अबीमेलेक से कैसा बचाया, எப்படி எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை ஆண்டவர் காப்பாற்றினார், அபிமெலேக்கிலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை காப்பாற்றினார், उसकी पत्नी को किस प्रकार परमेश्वर ने बचाया, எப்படி ஆபிரகாமின் மனைவியை தேவன் காப்பாற்றினார், और अकाल के समय में परमेश्वर ने किस प्रकार उसको मदद किया, பஞ்சத்தின் நாட்களிலே ஆண்டவர் எப்படி உதவி செய்தார், और सारी कहानियों को वो लगातार अपने संतानों को बोलते आया. ஆபிரகாம் தன்னுடைய நடந்த அந்த காரியங்களை எல்லாம் தொடர்ந்து தன்னுடைய மகனுக்கு சொல்லி வந்தான். और उसी प्रकार ईसाक ने अपने साथ परमेश्वर ने जो बर्ताव किया उसको बतलाते आया. அப்படியே ஈசாக்கும் கூட அவனோடு ஆண்டவர் ஈடுபட்டு இருந்தாரே அந்த காரியங்களை எல்லாம் சொல்லி வந்தான். और उसी प्रकार याकूब अपने पुत्रों को बतलाते आया. அப்படியே யாக்கோபும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வந்தான். परमेश्वर की जानकारी कोई लिखित रूप में तो लोगों को नहीं मिला. தேவனை குறித்த அறிவு எழுதப்பட்ட காரியங்களாக அந்த நாட்களிலே ஜனங்களுக்கு கிடைக்கவில்லை. केवल मुंह के वचन से ही लोगों को मिलता था. வெறுமனே அந்த அறிவு வாயின் வார்த்தைகளினாலே ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. इजरायली लोग इब्राहिम के साथ, याकूब के साथ, ईसा के साथ जो बर्ताव को परमेश्वर ने किया इसी को लगातार करते आए. यूसुफ की बातों को भी कहते आए. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஆண்டவர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு இடைப்பட்டாரு அப்படியே அங்கே அவர்கள் மற்றவர்களோடும் கூட காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. अभी ऐसे बातचीत करने वालों से बिल्कुल दूर है. ஆனால் இப்படி பேசுகிற அந்த மனிதர்களிடத்திலிருந்து அவர்கள் மிகவும் தூரமாக இருக்கிறார்கள். और उनके साथ ये खतना के एक परंपरा को परमेश्वर ने लगाया. इसकी वजह से वे लोग अपने को दुनिया में अलग समझते थे. अभी खतना रहित लोगों के बीच में मूसा रहता है. ஆண்டவர் முதலாவது அவர்களோடு கூட விருத்த சேதன உடன்படிக்கையும் பண்ணியிருந்தார். ஆனால் இப்பொழுதோ விருத்த சேதனம் பண்ணப்படாத ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் இப்பொழுது இருந்து வருகிறார்கள். इसलिए 40 साल तक परमेश्वर की जानकारी के बारे में मूसा सोचने के लिए कोई जगह भी नहीं. இது நிமித்தமாக 40 வருடங்களாக தேவனை குறித்ததான காரியங்களை யோசிப்பதற்கு மோசேக்கு அங்கே இடமே இல்லாமல் போயிற்று. व्यक्तिगत रूप से भी परमेश्वर के साथ कोई संबंध नहीं. அவன் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு கூட தொடர்பு இல்லாதவனாய் இருக்கிறான். और अन्य लोगों के अनुभव को सुनने की जगह पर भी नहीं. அவன் மற்றவர்கள் தேவ பிள்ளைகளுடைய அனுபவத்தை கேட்கிற இடத்திலேயும் அங்கே காணப்படவில்லை. इसलिए परमेश्वर के नई तरीका से उसके साथ बर्ताव करना पड़ रहा. இது நிமித்தமாக ஆண்டவர் ஒரு புதிய முறைமையை கையாண்டு அங்கே மோசேயோடு பேசுகிறார். और वहां पर उसने एक सुंदर तरीका को अपनाया. அங்கே தேவனோ ஒரு அழகான முறையை கையாளுகிறார். खास करके 3 बातों को मैं यहाँ पर दिखाने के लिए चाहता हूँ. விசேஷமாக 3 காரியங்களை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். एक है, ஒன்றாவது இதுவா இருக்கிறது. उसने उसको नाम लेके बुलाया, மூசா மூசா. முதலாவது தேவன் மோசேயை பெயரிட்டு அழைத்தார். மோசே மோசே என்று சொல்லி. और वहां पर मूसा तुरंत कहता, क्या आज्ञा. அங்கே மோசே உடனே சொல்லுகிறான், ஆண்டவரே அடியேன் இருக்கிறேன் சொல்லும் என்று சொல்லுகிறான். और प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவனுடைய நாம மகிமை அடைவதாக. See, if you want to teach somebody who has got no knowledge about God or gone away from God, you must know that he is the God one is very much personally interested in that person. अगर आप परमेश्वर से दूर हो गए हैं और जानकारी नहीं मिल रहा है, उस वक्त में आपको ये समझना चाहिए कि परमेश्वर मेरा व्यक्तिगत जीवन में बहुत ख्याल करता है. This is a very important truth. ये बहुत ही खास सच्चाई है. ध्यान से सुनिएगा.
கவனித்து கேளுங்கள். अगर आप किसी व्यक्ति जिसको परमेश्वर से कोई ताल्लुक नहीं, யாராவது ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளுங்கள், தேவனிடத்துல எந்த ஒரு உறவும் தொடர்பும் இல்லாத ஒரு மனிதன், या परमेश्वर से बहुत दूर हो चुका, அல்லது தேவனிடத்திலிருந்து அதிக தூரமாய் சென்று விட்ட மனிதன், उसको अगर प्रभु के बारे में बतलाने के लिए या प्रभु के पास लाने के लिए आपको ये काम करना पड़ेगा. அந்த மனிதரை தேவனை குறித்து அறிய வைப்பதற்கு, தேவன் அண்டையிலே சேர்ப்பதற்கு நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். उसको ये दिखलाना पड़ेगा परमेश्वर उसके व्यक्तिगत जीवन से बहुत लालच रखता है. அவனுக்கு இதை காண்பித்து கொடுக்க வேண்டும், நிரூபித்து காண்பிக்க வேண்டும், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் அதிக கவனமுடையவராய் இருக்கிறார் என்பதை. इस बात को थोड़ा सा यहाँ पर देखिएगा. அந்த காரியத்தை இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்கள். 40 years nobody called him by name. 40 सालों तक किसी भी व्यक्ति जो है उसे नाम लेकर नहीं बुलाया है. और मोसेस देख रहा जंगल में उसकी आवाज को देख रहा, तुरंत कह रहा क्या गया. அங்கே காட்டு பகுதியிலே மோசே பார்க்கிறான். மோசே மோசே என்று சொல்லி கூப்பிடுகிற சத்தத்தை அவன் சொல்கிறான், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி. God wants to give a personal touch to start with. परमेश्वर कामों को शुरू करने के पहले एक नए तौर से छूने के लिए चाहता है, व्यक्तिगत रूप में. व्यक्तिगत रूप में छूने के लिए चाहता है. इस बात को भूलिए मत. இந்த காரியத்தை மறக்க வேண்டாம். अगर आप किसी से परमेश्वर के बारे में बतलाना है, யாருக்காவது தேவனை குறித்து நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், या किसी को परमेश्वर के पास आप लौटाने के लिए चाहते हैं, அல்லது யாரையாவது தேவனின் பக்கத்திலே நீங்கள் இழுத்து வர வேண்டும் என்று சொன்னால், आप इस बात से ही शुरू करने की आवश्यकता है. நீங்கள் இந்த காரியத்திலே தான் நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். उसकी हालत कुछ भी हो, அவனுடைய நிலைமை எவ்வளவு மோசமாய் இருந்தாலும், उससे परमेश्वर अभी भी इच्छुक है, रुचि रखता है. அதிலே அவனிடத்திலே ஆண்டவர் இப்பொழுதும் பிரியமாயிருக்கிறார், அவனிடத்திலே ஆண்டவர் இப்பொழுதும் கவனமாயிருக்கிறார் என்பதை. आप एक व्यक्ति को देखिए, यहाँ நீங்கள் இங்கே ஒரு மனிதனை பாருங்களேன். बिल्कुल सूखा हुआ है, कुछ भी नहीं है, முழுவதும் காய்ந்த நிலைமையிலே ஒன்றுமில்லாதவனாயிருக்கிறார். अपने जगह को छोड़ दिया, தன் இடத்தை விட்டவன், अपना विद्या को छोड़ दिया, தன்னுடைய கல்வியை விட்டவன், अपना खूबियों को छोड़ दिया, தன்னுடைய திறமைகளை விட்டு விட்டவன், अपना दर्शन को छोड़ दिया, தன்னுடைய தரிசனத்தை விட்டு விட்டவன், अपने सारी बातों को खोया हुआ है. தன்னுடைய எல்லா காரியங்களையும் இழந்த ஒரு மோசே. उस व्यक्ति को दुनिया क्या कहेगी? அந்த மனிதனை பார்த்து உலகம் எப்படி சொல்லும்? अरे इससे कुछ होने वाला नहीं, இவனால என்னப்பா ஆகும்? 40 साल ये भूल गया है, இவன் 40 வருஷம் மறந்து போய் கிடக்கானே, अभी बुढ़ा हो गया है, இப்பொழுது கிழவனாய் இருக்கானே, इससे क्या होगा? இவனால என்னப்பா நடக்கும்? But see God, लेकिन यहाँ प्रभु को देखें, परमेश्वर ऐसा नहीं है. आंडवर अपड़ी இல்லையே. Hey, there is still hope for your life. कहता है प्रभु अभी भी तुम्हारे लिए आशा है, तुम्हारे द्वारा अभी भी हो सकता है, உன் மூலமாக இப்பொழுதும் காரியங்கள் நடக்குமே, अभी भी तुम्हें इस्तेमाल करने की योजना में से मिठा नहीं है. நான் உன்னை பயன்படுத்த போகிற திட்டம் இப்பொழுதும் அழிந்து போகவில்லையே. See, when God called by name, it carries all the messages behind it. और परमेश्वर नाम लेके इसलिए बुलाता है, उसके पीछे सारे संदेश को रखते हुए बुला रहा है. तो दूसरी बात, இரண்டாவது காரியம், उसको अपनी पवित्रता के बारे में, अर्पणता के बारे में बतलाना है. அவனுக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை குறித்தும் அர்ப்பணத்தை குறித்தும் சொல்ல வேண்டும். मैं कौन हूं, நான் எப்படி யார், तुम कौन है, वो तो नाम से ही बतलाया गया. நீ யார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் பெயரிலேயே சொல்லிவிட்டார். क्या कह रहा मोसेस का मतलब क्या है? அங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மோசே மோசே என்பதனுடைய அர்த்தம் என்ன? मोसेस का मतलब जल से बचाया हुआ. மோசஸ், அதாவது மோசேனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பானி தண்ணீரில் இருந்து காப்பாற்றப்பட்டவன். मोसेस कहने का मतलब क्या है? हे मोसेस, जब सारे बच्चों को लोगों ने नदी में डाल दिया, सारे बच्चों को खत्म कर दिया, तुमको मैंने उस महान दंड से, पानी से बचाया. மோசே என்பதனுடைய பெயரின் அர்த்தம் என்ன தெரியுமா? மோசேயே, எல்லா பிள்ளைகளும் அங்கே அழிக்கப்பட்டார்கள், தண்ணீரினாலே கொல்லப்பட்டார்கள், ஆனால் உன்னை அந்த தண்ணீரிலிருந்து எடுத்து காப்பாற்றி இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். मौ का मतलब मिस्र देश की भाषा में पानी. மோ என்று சொல்லி வருகிறதே முதல் எழுத்து, அது எகிப்தின் வழக்கத்தின்படி, மொழியின்படி தண்ணீர். से का मतलब उसी में से बचाया गया. சே என்று சொன்னால் அந்த தண்ணீரிலிருந்து விடுதலை, காப்பாற்றப்பட்டவன். इसीलिए उसको मोसेस नाम आया.
இதை வைத்துத்தான் அவனுக்கு மோசே என்று சொல்லி பெயர் வழங்கிற்று. जब परमेश्वर ने मूसा मूसा करके बुलाया था, தேவன் அவனை மோசே மோசே என்று சொல்லி அழைத்தபோது उसने एक और बात को उसके साथ छिपा के कह रहा है. ஆண்டவர் ஒரு காரியத்தையும் அதோடு கூட மறைத்து ஒளித்து சொல்லுகிறார். सारे लोगों के लिए खतरा था, लेकिन तुमको मैंने बचाया था. எல்லாருக்கும் அங்கே ஆபத்து இருந்தது, ஆனால் உன்னையோ நான் காப்பாற்றி இருந்தேனே. उसको भूलना नहीं, அதை மறந்து விடாதே, उसको भूलना नहीं. அதை மறந்து விடாதே. सारी पुरानी बातें जो 40 साल के पहले हो चुका था, नए तरीका से चले आ रहा है. जब मोसेस मोसेस करके परमेश्वर ने बुलाया, அங்கே ஆண்டவர் மோசே மோசே என்று சொல்லி அழைத்தாரே, அப்பொழுது 40 வருடங்களாக மறந்து கிடந்தானே அந்த பழைய காரியங்களை அதையெல்லாம் ஆண்டவர் அப்படியே மறைமுகமாக ஞாபகத்துக்கு கொண்டு வருகிறார். दूसरी बात है, இரண்டாவது காரியம் என்ன? இங்கே मेरे पास आने के लिए तुमको पवित्रता की आवश्यकता है. என்ன மோசேயே, என்னிடத்திலே கிட்டி சேர்வதற்கு உனக்கு பரிசுத்தம் என்று ஒன்று தேவைப்படுகிறது. अर्पणता की आवश्यकता है. உனக்குள்ளே அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. इज्जत और आदर देने की आवश्यकता है. உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டிய அவசியம் உண்டாகிறது. इसलिए तुम अपने पांव के जूता को खोलो करके परमेश्वर ने कहा. இது நிமித்தமாக உன்னுடைய அந்த பாதரட்சி நீ கழற்றி போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். परमेश्वर क्या उस जगह में नंगे पैर से खड़ा करने के लिए कहता है? ஆண்டவர் அங்கே வெறும் காலோட நிக்கணும்னு சொல்லி வெறுமனே அப்படி சொல்கிறாரோ? नहीं 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 இல்லை, परमेश्वर की इच्छा ये नहीं है. தேவனுடைய சித்தமும் அது அல்ல. लेकिन उसके दिल में परमेश्वर के प्रति एक रेवरेंस, एक डर, भय के साथ नजदीक आने की भावना पैदा होना है. ஆனால் அங்கே மோசேக்குள்ளாக ஆண்டவருக்கு என்று சொல்லி மரியாதையோடு மதிப்போடு ஒரு நல்ல ஒரு பரிசுத்தத்தோடு அவனுக்கு ஒரு காரியம் உண்டாகணும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் சொன்னார். जब मूसा को बुलाया, वो नजदीक आ रहा है. परमेश्वर कहता नजदीक मत आओ, वहीं रुको और अपनी जूती को खोल दो. அங்கே மோசே ஆண்டவர் அழைத்த போது அவன் அங்கே முச்செடியின் அருகிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அவன் சொன்னான், கிட்ட சேராதே, உன்னுடைய பாதரட்சியை கழற்றி போடு என்று சொல்லுகிறார். I am an awesome God. God wants to say, I am an awesome God. मैं एक महान पवित्र परमेश्वर हूँ. நான் ஒரு உன்னதமான பரிசுத்தமான தேவன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். See, when you lead people back to God, you must say this also. अगर आप किसी व्यक्ति को प्रभु के पास लाने जा रहे हैं, आपको यह भी कहना होगा, लोगों की स्थिति को दिखाना होगा. ஜனங்களுடைய நிலைமையை நீங்கள் காண்பிக்க வேண்டும். परमेश्वर अभी भी उनसे इच्छुक है, रुचि रखता करके दिखाना होगा. தேவன் இப்பொழுதும் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறார், ஆசையாயிருக்கிறார் என்று சொல்லி காண்பிக்க வேண்டும். लेकिन साथ ही साथ परमेश्वर की महानता को, पवित्रता को भी दिखाना होगा. அதே வேளையிலே தேவனுடைய உன்னத நிலைமையையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டும். जब इन बातों को मूसा सुनता है, उसको डर आ जाता है. இந்த காரியங்களை மோசே கேட்டபோது அவனுக்குள்ளே பயம் வருகிறது. बाइबल बतलाती है वो तुरंत अपना मुंह को छिपा दिया. அங்கே வேதம் சொல்கிறது, மோசே உடனடியாக தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டானாம். मैं देख नहीं सक रहा हूं. நான் பார்க்க முடியாமல் இருக்கிறேன். पहले देखने के लिए आया था, முதலாவது பார்ப்பதற்கு தான் வந்தவன் மோசே. लेकिन अभी देख नहीं पा रहा. ஆனால் இப்பொழுது பார்க்க முடியாதபடி இருக்கிறான். तब प्रभु एक बात को कहता है. அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். इतना महान परमेश्वर इतना गिरा हुआ आदमी के बीच में संबंध रखने के लिए एक बात को याद दिखला रहता है. मैं इब्राहिम का, ईसा का और याकूब का परमेश्वर हूं, जिसके साथ मैंने वाचा बांधा. उस वाचा के बल पर यह संबंध हो सकता है. அதாவது உன்னதமான தேவன் இப்படி தாழ்ந்து கிடக்கிற ஒரு மனிதனோடு கூட இப்படி கிரியை நடப்பிக்கிறாரே, அதற்கு காரணம் என்ன? அங்கே ஆபிரகாமோடு, அந்த ஈசாக்கோடு, யாக்கோபோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினாரே, அந்த உடன்படிக்கையின் பலத்திலே தான் இருக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக. आज भी दुनिया के साथ परमेश्वर, दुनिया कितना भी गिरी हुई हालत में हो, कितना भी गया गुजरा हालत में हो, उतना महान परमेश्वर, उतना परमेश्वर, बड़ा परमेश्वर, पवित्र परमेश्वर संबंध कैसा रखने के लिए चाहता है? यीशु के खून के द्वारा जो वाचा बांधा गया उस बल पर. அதாவது இன்றைக்கு உலகம் எவ்வளவு கீழ்த்தரமாக, எவ்வளவு தாழ்ந்து போயிருந்தாலும் அந்த உன்னதமான தேவன் அந்த உலகத்து ஜனங்களோடு கூட ஐக்கியம் கொள்ள விரும்புகிறாரே, அதற்கு காரணம் என்ன? இயேசுவின் ரத்தத்திலே பண்ணின உடன்படிக்கை இருக்கிறதே, அந்த பலத்தை நிரூபிப்பதற்காகவே. कल मेरे पास एक चिट्ठी आई. நேற்று தினத்தில் எனக்கு ஒரு கடிதம் வந்தது.
एक जवान अपने जिंदगी के बारे में लिखा था. ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து எழுதியிருந்தான். वो प्रभु यीशु मसीह के ग्रहण किया, அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். लेकिन एक पास्टर उसको गलत ढंग से इस्तेमाल कर रहा है. ஆனால் அவனுடைய போதகர் இருக்கிறாரே, அந்த போதகர் அவனை தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். वो पास्टर भी करता है, போதகரும் அந்த தவறை செய்கிறார். पास्टर का काम भी करता है, அவர் போதகருடைய வேலையையும் செய்து கொண்டிருக்கிறார். परंतु इसके साथ गलत संबंध भी रखा है. ஆனால் இந்த வாலிபனோடு கூட தவறான தொடர்பும் வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த போதகர். उसने उन सारी बातों को पूरा निर्णय करके हमको 6 पन्ना का एक चिट्ठी लिखी, 8 पन्ना का चिट्ठी. அந்த வாலிபன் 8 பக்கங்கள் நிரம்பிய கடிதத்தை எல்லாவற்றையும் விவரமாக சொல்லி எழுதியிருந்தான். उस चिट्ठी के पढ़ने से मेरा दिमाग खराब हो गया. அந்த கடிதத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய ஃபுல் மனதே ஒரு மாதிரி கெட்டு போன மாதிரி ஆயிற்று. मेरी बात को थोड़ा ध्यान से सुनिए. என்னுடைய காரியங்களை கொஞ்சம் கவனியுங்கள். क्या मनुष्य इतना नीचे जगह में जा सकता है करके मैं कल सोचा था. நான் நேற்று யோசித்துக் கொண்டிருந்தேன், ஒரு மனிதன் இவ்வளவு கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு போக முடியுமோ? इसके बावजूद भी, இப்படி இருந்தாலும் கூட, इतनी गया गुजरा हालत में मनुष्य पढ़ने के बावजूद भी, இவ்வளவு கீழ்த்தரமான காரியத்தை செய்து விழுந்து கிடந்த மனிதன் இருந்தாலும் கூட, उतना महान पवित्र परमेश्वर इसके साथ संबंध रखने के लिए क्यों चाहता है? அவ்வளவு உன்னதமான பரிசுத்தமான தேவன் இங்கே இப்படிப்பட்ட மனிதனோடு ஏன் அங்கே சம்பந்தம் செய்ய விரும்புகிறார்? इसको फिर इस्तेमाल करने के लिए क्या चाहता है? இவனை ஏன் திரும்ப பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார்? क्यों इसको फिर जगाने के लिए चाहता है? திரும்ப ஏன் ஆண்டவர் இவனை உயிர்ப்பிக்க விரும்புகிறார்? एक ही कारण, ஒரே ஒரு காரணம்தான். उसने इब्राहिम से वाचा बांधा. அந்த ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணினாரே, ईसाक और याकूब के साथ वाचा बांधा. அந்த ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட அவர் உடன்படிக்கை பண்ணினாரே, उसी ढंग से आज हमारे साथ परमेश्वर बर्ताव करने का कारण क्या है? அதே விதமாக ஆண்டவர் நம்மோடு கூட காரியத்தை நடப்பிக்கிற காரணம் என்ன? हमारा हालत कुछ भी हो जाए, நம்முடைய நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, इतनी गए गुजरे हालत में हम रहने के बावजूद, எவ்வளவு கீழே விழுந்த நிலைமையில் நாம் இருந்தாலும் கூட, उस महान परमेश्वर அந்த பெரிய தேவன் यीशु मसीह के लहू के द्वारा किया हुआ वाचा के बल पर ही हमसे संबंध करके हमें उठा के इस्तेमाल करने के लिए चाहता है. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணினாரே, அந்த உடன்படிக்கையின் பலத்தினாலேயே இருந்து அவர் நம்மை தூக்கிவிட விரும்புகிறார். इस बात को मूसा को बतला रहा है. இந்த காரியத்தை மோசேக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். मैं इब्राहिम का परमेश्वर हूँ, நான் ஆபிரகாமின் தேவன், ईसाक और याकूब का परमेश्वर हूँ. ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். मूसा और डर रहा है, மோசே இப்பொழுது இன்னும் பயந்து காணப்படுகிறார், और डर रहा है. இன்னும் பயப்பட்டு கொண்டிருக்கிறார். क्यों? ஏன் தெரியுமா? उसने पहले लड़का का खतना किया, அவன் தன்னுடைய முதலாவது மகனை விருத்த சேதனம் பண்ணியிருந்தான். क्योंकि मिस्र में से आया था, ஏனென்றால் எகிப்திலிருந்து வந்தான். मैं इब्रानियों करके उसके अंदर एक दून था, அப்பொழுது வந்து கொண்டிருந்த பொழுது நான் ஒரு எபிரேயன் என்று சொல்லி அவனுக்குள்ளே வைராக்கியம் இருந்தது. इसलिए पहला बेटा जब हुआ तो उसको उसने खतना किया था. இது நிமித்தமாக அப்பொழுது பிறந்த அந்த முதலாவது மகனுக்கு அவன் விருத்த சேதனம் பண்ணியிருந்தான். दूसरा बेटा का नहीं किया. ஆனால் இரண்டாவது மகனுக்கோ அவன் அப்படி செய்யவில்லை. शायद सिपुरा कही होगी, ஒருவேளை சிப்போரால் அங்கே சொல்லி இருந்திருக்கலாம், अपना धर्म को अपने पास रखिए, தன்னுடைய மகனை உன் பக்கத்திலே வைத்துக் கொள்ளும், अपना धर्म தன்னுடைய சொத்தை தன்னுடைய மதத்தை நீரே வைத்துக் கொள்ளும், आपका विश्वास अपने पास रखिए, உங்களுடைய விசுவாசத்தை உங்களுடைய மதத்தின் காரியங்களை நீரே வைத்துக் கொள்ளும். हम लोग मिदान के हैं, நாங்கள் எல்லோரும் மிதியானியர்கள், हम लोग इस सारी बातों के अंतर्गत में नहीं आते. நாங்கள் இந்த எல்லா மதத்தின் காரியங்களுக்குள்ளே வரமாட்டோம். मूसा ने सोचा होगा परिवार में झगड़ा क्यों भाई, तुम्हारी बात माना जाए. மோசே நினைத்திருக்கலாம், குடும்பத்துல ஏன்பா பிரச்சனை, உன்னுடைய காரியத்தை நான் கேட்கிறேன், अगर हम कहेंगे तब ना झगड़ा होगा, நான் ஏதாவது சொன்னா அப்பொழுதுதானே சண்டை வரும். हाँ हाँ में हाँ मिला दीजिएगा, फिर झगड़ा कहाँ है? நான் நீ சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இருந்தா எங்கேயா சண்டை வரும்? सिपरा की बातों पर मूसा चले आया. சிப்போராவின் காரியத்திலே மோசே வந்திருக்கிறான். अभी परमेश्वर कहता है, ஆனால் இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? अब्राहम का, ईसाक का, याकूब का मैं परमेश्वर हूँ. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுடைய தேவன் நான். मूसा का और डर रह गया. மோசேக்கு வந்தது இன்னும் பயம். अरे बाप रे बाप, हम तो हमारा आधा परिवार जोड़ा हुआ है, आधा परिवार गैल खत्म है. என்னுடைய பாதி குடும்பத்தினர் அங்கேயே விட்டுட்டேன், ஆனா இங்க இன்னொரு பாதி குடும்பம் கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள், முடிந்து விட்டார்கள். सारी बातों को डराया.
எல்லா காரியத்தையும் வைத்து பயப்படுகிறான். इसलिए वो कहता am I worthy? இதை வைத்துதான் அவன் சொல்லுகிறான், हे प्रभु क्या मैं योग्य हूं? लेकिन आज हम आपको दिखाने के लिए चाहते हैं ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புவது என்னவென்றால், परमेश्वर एक 40 साल से उससे दूर चला गया आदमी के पीछे पड़ के उसके जगाने के लिए किस तरीका को अपना रहा. 40 வருடங்களாக தேவனை விட்டு பிரிந்து தூரமாய் சென்றிருக்கிறானே மோசே, அவனோடு ஆண்டவர் எப்படி இடைப்படுகிறார் என்று சொல்வதை பார்க்கிறோம். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. ஆண்டவருடைய நாமத்துக்கு துதியும் மகிமையும் உண்டாகட்டும். हमारी आंखों का परमेश्वर खोलने पाए. நம்முடைய கண்களை ஆண்டவர் திறப்பாராக. आज हमारा जीवन में कई बातों में हारे होंगे, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் अनेक காரியங்களிலே தோல்வி பெற்றிருக்கலாம். तो भी परमेश्वर में उठा के उसी मकसद से इस्तेमाल करने के लिए चाहता है. ஆனாலும் ஆண்டவர் நம்மை உயர்த்தி அதே திட்டத்திலே ஆண்டவர் நம்மை வைக்க விரும்புகிறார். वो फिर हमको जगाने के लिए चाहता है, திரும்ப ஆண்டவர் உங்களை எழுப்ப உயிர்ப்பிக்க फिर விரும்புகிறார். उसी जगह में खड़ा रखने के लिए திரும்ப चाहता அதே இடத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். है, उसी प्रकार इस्तेमाल करने के लिए चाहता है. அப்படி அந்த விதத்திலேயே ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். If God can do it with that Moses, he can do it with you. अगर परमेश्वर इन कामों को मूसा के साथ कर सकता था तो क्यों नहीं आपके साथ कर सकता. If God can bring back a person who was away for 40 full years, he can do it again. 40 वर्षों से जो व्यक्ति गिरा हुआ हालत से था या परमेश्वर से दूर चला रहा था, उसे परमेश्वर अगर उठा सकता तो क्यों नहीं आपको उठा सकता.